அன்பார்ந்த பனையூர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உங்கள் பொன்னான வாக்குகளை வரிசை எண் 2 இருக்கக்கூடிய ஏற்கலப்பை விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் என்று உங்களிடத்தை கேட்டு வந்திருக்கோம். எதற்காக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா, இதுவரை இங்க ஆண்ட கட்சிகள் எதுவும் இந்த பகுதியின் மேம்பாட்டுக்கோ இல்லை இங்க இருக்கக்கூடிய மக்களின் வளர்ச்சிக்காகவோ ஒரு முறை கூட சிந்திக்கல. எங்க பார்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல் அப்படின்னு ஊழல் ஊழல் ஊழல்னு ஊழல்களுக்கு நடுவில், ஊழல்வாதிகளுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். வேட்பாளர்களே இன்னைக்கு திமுக கட்சியில் பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணி உள்ள வேட்பாளரை தான் நிப்பாட்டியிருக்காங்க. அக்கா கிருத்திகா தங்கபாண்டியன் மேலே ஏகப்பட்ட முறைகேடு வழக்குகள் இருக்கு. சேலத்தில் கிரிப்டோ கரன்சி முறைகேடு வழக்கு இருக்கு. இது எல்லாமே அக்கா அவங்களோட வேட்புமனு தாக்கல்ல குறிப்பிட்டு தான். அக்கா எனக்கு எதிராக போட்டியிடுறாங்க அப்படின்றதுக்காக காழ்ப்புணர்ச்சியில பேசுறது கிடையாது. அப்ப யார் வேட்பாளர்கள், யாருக்கு வாக்கு செலுத்த போறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களும் நாட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, கிராமப்புறங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அண்ணல் காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர்களோட நலன் சார்ந்துதான் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சியே இருக்கு. அப்போ உங்களோட அரசியல் புரிதல் என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்றத நான் விரும்புறேன். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சேலம் கிரிப்டோ கரன்சி வழக்கு இருக்கு அக்கா கிருத்திகா மேல. அடுத்து அவங்களோட கணவர் மேல தங்கபாண்டியன் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததா திருமங்கலம் நீதிமன்றத்தால குற்றம் நிரூபிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் தண்டனை பெற்ற ஒரு தண்டனை குற்றவாளி தான் தங்கபாண்டியன். தன் கணவருக்கு முட்டு கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க மாவட்ட கவுன்சிலரா இருக்கும் போது 16 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்களை தன் கணவர் பேருக்கே ஒதுக்கீடு செய்து முறைகேடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்தவங்களோட பாஸ்வேர்டு ஐடியை திருடி முறைகேடு செஞ்சிருக்காங்க. இதை தட்டி கேட்ட ஒரு நபரை கொலை மிரட்டல் விடுத்ததாக அவங்க மேல ஒரு கொலை மிரட்டல் வழக்கு இருக்கு. அப்ப ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போது ஒரு சாதாரணமாக மாவட்ட கவுன்சிலரா இருக்கும் போதே அக்கா கிருத்திகா தங்கபாண்டியனோட மொத்த மூளையும் எப்படி திருடலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி நம்ம இந்த மக்களையும் இந்த மண்ணையும் சுரண்டி இந்த வளங்களை சுரண்டி சம்பாதிக்கலாம்ன்ற நோக்கத்துல மட்டும்தான் இருந்திருக்கு. எதற்காக இப்ப வேட்பாளரா களம் காண்றாங்க அப்படின்னா, இத்தனை வழக்குகளையும் சமாளிக்க அவர்களுக்கு தேவைப்படுறது ஒரு அரசியல், ஒரு அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரத்துக்காகவும் அரசியல் அங்கீகாரத்துக்காகவும் தான் களத்தில் நிற்கிறாங்க. நீங்களாம் நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்காக சேவை செய்யறதுக்காக வராங்க அப்படின்னு. அடுத்து நீங்க ஏற்கனவே ஐயா ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. கடந்த 5 ஆண்டுமே ஐயா ராஜன் செல்லப்பா அவர்கள் தான் இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எத்தனை முறை இந்த பனையூர் கிராமத்துக்கு வந்திருக்காரு? இல்ல நீங்கெல்லாம் வெற்றி பெற வச்சீங்கல்ல, வெற்றி பெற்ற உடனே ஐயா உங்களால தான் நான் ஜெயிச்சேன் நன்றி அப்படின்னு சொல்ல வந்தாரா? இல்ல இங்க கிளை செயலாளரா ஐயா பழனி இருக்கார்ல, அந்த பழனியாவை பார்க்க வரணும்னு கூட உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கலாம்ல. அவரையே பார்க்க வந்திருக்க மாட்டாரு. ஆனா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குதுன்னு உடனே எல்லாருக்கும் வாக்குக்கு காசு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக தான் இருக்காங்களே தவிர, உண்மையிலேயே சட்டமன்ற உறுப்பினரா அவர் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக சரி உங்களை பார்க்க வர வேணாம், சட்டமன்றத்திலேயாவது இந்த பனையூர்ல இளைஞர்கள் இருக்காங்க, இந்த இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு இந்த திட்டத்தை கொண்டு வாங்க, இங்க இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, இவங்க படிக்கிறதுக்கு ஒரு நூலகத்தை கொண்டு வாங்க, இங்க இத்தனை குழந்தைகள் படிக்குது, இங்க நல்ல தரமான அரசு பள்ளியை கொண்டு வாங்க, இங்க சுற்றி இத்தனை ஆறுகளுக்கு அம்மாய்கள் இருக்கு, இதை தூர்வாருங்க, இங்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருக்கவங்க முதியவர்களுக்கு இந்த மாற்று திட்டத்தை கொண்டு வாங்க, இல்ல நிறைய சிறுவர்கள் இருக்காங்க, தமிழர் அறம் சார்ந்த விளையாட்டான சிலம்பம், கபடி இதெல்லாம் அரசு சார்பாக நடத்தப்படும், ஒரு விளையாட்டு கூட மைதானம் கட்டித்தரோம், இல்லாட்டி விளையாட்டு கூட உடற்பயிற்சி கூட இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நலம் சார்ந்த திட்டம். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம என்ன செய்வோம், 1000 ரூபாய் வாங்கிட்டு வாக்குக்கு காசு செலுத்துவோம். அந்த 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 50 பைசா கூட வராது. 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 50 காசு நீங்க செல்லாது. அப்ப செல்லா காசா தான் நம்மள இந்த கட்சிகள் வச்சிருக்கு. ஆனா எல்லாம் தெரிஞ்சு நம்ம அதிமுக திமுக மறுபடியும் அவங்களுக்கே வாக்கு செலுத்துவோம். அப்ப ஒரு முறை என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, ஒரு மாற்று அரசியலை தேர்ந்தெடுக்கணும். மாற்று அரசியல்னா என்ன? இப்ப வந்துட்டு போனாங்க அண்ணன் பக்கா மாசு, அப்படி கிடையாது. அவர் பக்கா மாசு 6 மணிக்கு மேல அவங்க தலைவர் விஜய் எங்கேயாவது பரப்புரை பண்ணதா, ஏதாவது ஒரு டிவிலயோ ஒரு ஊடகத்திலயோ ஒரு செய்தித்தாளையோ வந்ததா நீங்க யாராவது காமிக்க முடியுமா? அவரே 6 மணிக்கு மேல மது போதையில் மயங்கி கிடக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் நம்பி நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் மேல பல பேர் மேல முறைகேடு. இங்க திமுக வேட்பாளர் மேல எப்படி முறைகேடு சொல்றோமோ அது மாதிரி அங்க சென்னையில இருக்க வேட்பாளர் கஞ்சா வித்து உள்ள போயிட்டு இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்காரு. உடனே அவருக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி சீட்டு கொடுத்திருக்காரு. யார் யாரு எந்தெந்த கட்சியில வேட்பாளர் என்னென்ன குற்றப்பின்னணி தயவு செய்து உங்களோட ஓய்வு நேரத்துல படிச்சு பாருங்க. வேட்பாளர்கள் தேர்வுலயே
யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ இந்த 3 கட்சிகளும் அவங்களுக்கு தான் சீட்டே ஒதுக்கி இருக்கு. அப்படி அதிமுக திமுக காசு கொடுத்தும் ரொம்ப டிமாண்டான சீட்டு கிடைக்காத கட்சிகளை அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, புதுசா வந்த விஜய் கட்சியில சேர்ந்தவொன்னு கிட்டத்தட்ட 106 பேரு அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் அங்கெல்லாம் அவங்கள கைவிட்டுட்டு, அதாவது அவங்க எல்லாம் அரசியல் அனாதைகள். அந்த அரசியல் அனாதைகளுக்கு வாழ்வளிக்கிற ஒரு கூடாரமா தான் இன்னைக்கு தாவேக்கா இருக்கு. அதுலயும் குறிப்பா அண்ணன் நிர்மல்குமார் வந்து பயங்கரமா பேசியிருப்பாரு. பேச்சுதான் அப்படி. அண்ணன் இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க என்ன கேட்பீங்க, அக்கா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சியில இருந்தீங்க? உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி நான் அரசியல் இல்ல. ஆனால் என்னை போல அரசியலில் இல்லாத கிராம பின்னணியை கொண்ட ஒரு பெண்ணை கூட அரசியல் பேச வைத்து மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு பெண்ணை உருவாக்குனதா நாம் தமிழர் கட்சியோட வெற்றி. ஆனா அண்ணன் நிர்மல்குமார் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாருன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. ஏன்னா தாவேகா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாஜக மாநில பொறுப்புல இருந்தவர், பிஜேபியில இருந்தவர், RSS சங்கி. அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய ஐயா ராஜன் செல்லப்பா அவர்களுக்கும் அவங்க பையனுக்கும் யாருக்கு நிர்மல்குமார் அண்ணனுக்கும் சண்டை வர்றதுக்கு முன்னாடி அவர் இருந்தது அதிமுக ரெட்டலையில தான் இருந்தாரு. அங்க உச்சச்சி பூசல், ஐயோ அதிமுக இருந்தா நம்ம பிழைக்க முடியாதுன்னு பாஜக வந்து பாஜக இருந்தா நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னு அங்க இருந்து இப்ப தாவேகாக்கு வந்துட்டாரு. ஒருவேளை நாளைக்கு சட்டமன்றத்துல அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, திமுக கிடைக்கல, விவசாயிக்கு கிடைக்கலன்னு வைங்க, நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லாம களத்துல தனியா இருக்கோம், சட்டமன்றத்திலையும் தனியா தான் இருப்போம். ஆனா அண்ணன் நிர்மல்குமார் அடுத்து காங்கிரஸுக்கும் போலாம், சிவகார்த்தியன் கட்சி திறந்தா அங்கேயும் போலாம், எங்க வேணாலும் போலாம். உண்மையிலேயே காசை கொடுத்துட்டு நான் இந்த தொகுதியில என் வேட்பாளரே இல்லைங்க வாபஸ் வாங்கிட்டு போறேன்னு கூட போவார். அந்த அளவுக்கு ஒரு மனநிலையில உள்ளவர் தான். ரெண்டாவது, இந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது அவருக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய வெள்ளக்கல் பகுதியில திருப்பரங்குன்ற மலைக்கு பின்னாடி இருக்கு. மதுரை மாநகராட்சியோட ஒட்டுமொத்த கழிவு அந்த பகுதியில தான் மழை போல குமிஞ்சு கிடக்கு. அந்த வெள்ளக்கல் பகுதியில விளையக்கூடிய கீரைகள்னால இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை வாங்கி தின்றதுனால அவங்களுக்கு புற்றுநோய் போன்ற அபாயம் இருக்கு. அதை தடுத்து நிறுத்தி போராடுறது நாம் தமிழர் கட்சி. களத்துல நாங்க இருக்கோம். இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டம் கோடியா நிதி ஒதுக்கி அதிமுக அரசு அதை செயல்படாம, திமுக அரசு அதை செயல்படாம கிடப்புல போட்டிருக்கு. அதை காணொலியா வெளியிட்டு என் மக்களுக்கு நிலமும் வளமும் மோசமாகுது, தயவு செய்து இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை அப்புறப்படுத்துங்கன்னு நாங்க காணொலி வெளியிட்டு அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு போனோம். கப்பலூர் சுங்கச்சாவடி எடுங்க, தமிழகம் முழுவதும் சுங்கச்சாவடி தேவையில்லை. அதான் கார் வாங்கும் போதே ரோட் டாக்ஸ் கட்டுறோம்ல, எதுக்கு சுங்கச்சாவடி நாங்க கேட்டோம். போன தேர்தல் வரைக்கும் நாங்க வந்தா நீட்டை ரத்து செஞ்சிருவோம், நாங்க வந்தா நீட்டை ரத்து செஞ்சிருவோம். நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு நீட்டை ரத்து பண்ணிடுவோம் பேசுது. அதையும் நம்பி நம்ம வாக்கு செலுத்தணும். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இன்னைக்கு வருதா? வராது. ஏன்னா காங்கிரஸ் வந்து கர்நாடகால ஆட்சியில இருக்கு. அந்த காங்கிரஸோட கூட்டணியில இருக்கு தமிழகம். ஆனா இந்த கூட்டணி எல்லாமே தமிழ்நாட்டு மக்களை மட்டும்தான் ஏமாத்துறது. இங்க இருந்து அத்தனை மழை வளங்களையும் அத்தனை மண் வளத்தையும் கொண்டு போய் கேரளால இங்க இருக்கிறத சுரண்டிட்டு போய் அங்க வைக்கிறாங்க. ஆனா கேரளா கவர்மெண்ட் பதிலுக்கு நம்ம என்ன செய்யுது? அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நம்ம தமிழக எல்லையில கொட்டிட்டு போகுது. ஏன்னா அங்க நல்ல மாணவர்களை ஆட்சி செய்யறான். இங்க மாணவ கெட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து 1500க்கும் எவ்வளவு மழையை வெட்டாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன், எவ்வளவு மண்ணெல்லாம் நான் கேள்வி கேட்க மாட்டேன். என் வீட்டு பிள்ளையை யாரும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானால கடுமையான தண்டனை சட்டத்தை கொண்டு வருவேன்றது கேட்கறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கஞ்சா புழக்கத்துல எத்தனையோ பேர் வாகன விபத்துல இறக்குறாங்க, எத்தனையோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாங்க, லாக்அப் மரணங்கள் ஏற்படுது. எதுவுமே யார் எப்படி போனா என்னன்னு இருக்கும். உண்மையிலேயே மக்களுக்காக களத்தில் யாரோடும் கூட்டணி இல்ல. விஜய் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னா யாரும் அவரை நம்பி வரல. ஆனா எங்களை நம்பி யார் வேணாலும் வரலாம் இல்லையா? யார் வந்தாலும் நாங்க சேர்த்துக்கிறோம் இல்லையா? அப்படின்லாம் எங்க அண்ணன் சீமான் வசனம் பேசல. எவனோடையும் கூட்டணி இல்ல. கடைசி வரை என் மக்களோட கூட்டணி. என் கொள்கை தலைவன் பிரபாகரன் அவர்கள் சொன்னபடி பெண்களுக்கு அரசியலில் அங்கீகாரம் கொடுப்போம். இன்னைக்கு 117 இடங்கள்ல ஆண்களுக்கும் 117 இடங்கள்ல பெண்களுக்கும் அரசியலில் அங்கீகாரம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கு. நான் கல்லூரியில் முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராக பணிபுரிகிறேன். யாரோடையும் சமரசம் இல்லாமல், ஐயோ இவன் காசு கொடுத்துருவேன், இவனை பத்தி பேசக்கூடாது, இந்த கட்சியை பத்தி பேசினா இந்த கட்சி கோச்சுக்கிறோன்னு எல்லாம் கிடையாது. என் மக்களுக்காக நிச்சயமாக சட்டமன்றத்தில் சமரசம் இல்லாமல் சண்டையிட்டு உங்களின் உரிமைகளை பெற்று தருவேன் என்ற ஒற்றை நம்பிக்கைக்காக கிடைச்ச சீட்டு இந்த சீட்டு. அந்த சீட்டை தயவு செய்து நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிறணும். நமக்காக யார் பேசுவாங்க, நமக்காக யார் உழைப்பாங்க? இப்பயே இவங்க 100-200 கூட்டிட்டு வந்து கூட்டம் சேர்க்கிறாங்களே,
இவங்க இந்த விட்ட காசெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் அரசியல ஒரு வியாபாரமா பயன்படுத்துறாங்க. ஆனா நாங்க யாரையும் கூட்டம் சேர்க்கல. நாங்க பேசுற கருத்துக்களை கேட்க மக்களே தானா வராங்க. இதுதான் தானா சேர்ந்த கூட்டம். இதுதான் எங்கள் கொள்கை தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வழிவந்த கூட்டம். நாங்க காசுக்கு சேர்ந்த கூட்டம் இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் நிச்சயமாக இந்த மக்களுக்காகவும் மண்ணின் பிரச்சனைக்காகவும் என் கிராமப்புற இளைஞர்களின் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காகவும் என் வீட்டு பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் எந்த நோய் தொற்றுக்கும் ஆளாகாம பாதுகாப்பான கழிவறை வசதி, முறையான தண்ணீர் வசதி, தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் பெற்றுத் தருவோம். யாரிடம் எந்த நேரத்திலையும் சமரசம் இல்லாமல் உறுதியா போராடுவோன்ற நம்பிக்கையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்கிறேன். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே ஒரு தடவை எங்க மேல நம்பிக்கை வச்சு வரிசை எண் 2 இருக்கக்கூடிய ஏற்கலப்பை விவசாய சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தருவீர்கள் என்று நம்பி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். இலக்கு ஒன்றுதான், அது நம் தேசிய இடத்தின் விடுதலை. நாம் தமிழர்.